வணக்கம். சிலோன் தமிழ் எஃப்எம்மின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வு தொடர்பில் வெளியான தகவல். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற கோர விபத்தில் ஸ்தலத்திலேயே ஒருவர் பலி. இசைப்பிரியாவின் படுகொலை நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டிய ஸ்ரீதரன் எம்பி. கட்சியின் முடிவால் ஸ்ரீதரன் வெளியேற வாய்ப்பில்லை, சிவிகே சிவஞானம் தெரிவிப்பு. வெப்பமான காலநிலை, பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. கனடாவுக்கு செல்ல தயாரான யாழ் தம்பதியினர் கைது. சம்பள அதிகரிப்பு சாத்தியமில்லை, மக்களை ஏமாற்றுகிறது அரசு, அடித்து கூறுகின்றார் சாணக்கியன் எம்பி. பாப்பரசரின் உடல்நிலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. இனி தொடர்வது விரிவான செய்திகள். 2025 வரவு செலவு திட்டத்தில் திட்டமிடப்பட்ட அரச ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு குறித்து தொழிலாளர் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜேசிங்க விளக்கம் அளித்துள்ளார். வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு விவாதத்தில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் சிலர் பொதுமக்களை தவறாக வழிநடத்துவதாகவும் கூறியுள்ளார். யாழ்ப்பாணம் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் இடம்பெற்ற விபத்தொன்றில் ஆணொருவர் ஸ்தலத்திலேயே உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்து அரியாலை மாம்பழச் சந்தையில் நேற்று பிற்பகல் இடம்பெற்றது. இதன்பொழுது 55 வயது மதிக்கத்தக்க ஆணொருவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் நோக்கி துவிச்சக்கர வண்டியில் சென்று கொண்டிருந்த குறித்த நபரின் மீது யாழ்ப்பாணம் நோக்கி சென்று கொண்டிருந்த டிப்பர் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் உயிரிழந்தவரின் சடலம் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இந்நிலையில் விபத்தை ஏற்படுத்திய சாரதி யாழ்ப்பாண காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இசைப்பிரியாவின் மரணம் தமிழ் மக்களை எவ்வளவு பாதித்திருக்கும் என சிந்தித்து பாருங்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். கதிர்காமத்து அழகி மனப்பேரியின் மரணம் பாதிக்கப்பட்ட சிங்கள மக்களுக்கு மட்டுமல்ல, அந்த காலகட்டத்தில் தமிழ் மக்களையும் நிறைந்த அளவில் பாதித்தது. மனப்பேரியினுடைய மரணத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்களோ அதே போலதான் இசைப்பிரியாவின் மரணம் உங்களை அவ்வளவு பாதித்திருக்கும் என்பதை தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். ஆகவே உங்களுடைய பிள்ளைகள், இளைஞர்கள் நீங்கள் எவ்வாறு ரத்தம் சிந்தி, கண்ணீர் சிந்தி, வியர்வை சிந்தி 70,000க்கும் மேற்பட்ட சிங்கள இளைஞர்களையும் யுவதிகளையும் பலி கொடுத்து ஒரு நீண்ட பயணத்தினூடாக மெல்ல மெல்ல வளர்ந்து 50 ஆண்டுகள் காத்திருந்து ஒரு அரசியல் உரிமையை ஜனநாயக ரீதியாக உங்களால் நிலைநாட்ட முடிந்திருக்கிறது என்றால் இது இந்த உலக பந்திலே இலங்கையில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு மாற்றமாகும். இதே மாற்றம் என் தமிழர்களுக்கு வரக்கூடாது என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் இயற்கை என்பது எப்போதும் இடைவெளிகளை வைத்திருப்பதில்லை. எங்கு தவறு நடக்கிறதோ, எங்கு பிழை நடக்கிறதோ அந்த இடங்களில் இயற்கை தன்னுடைய பங்கை தீர்மானிக்கும். சம உரிமை சமமாக வழங்குகிறோம், நாங்கள் சமமாக நடத்துகிறோம் என்ற வார்த்தை கூடாக தமிழர்களின் கோரிக்கைகளை மழுங்கடிக்க செய்யாதீர்கள் என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் வரவு செலவு திட்டத்தில் 11% இராணுவத்துக்காக ஒதுக்கியிருப்பது இந்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உகந்ததல்ல என்றும் இதை நாங்கள் எதிர்ப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் மேலும் தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சியில் தற்போது பொதுச் செயலாளராக சுமந்திரன் தெரிவாகியதில் இனி எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்பதோடு ஸ்ரீதரனை கட்சியிலிருந்து வெளியேற்ற இடமளிக்கப்பட மாட்டாது என தமிழரசு கட்சியின் தலைவர் சிவிகே சிவஞானம் தெரிவித்துள்ளார். யாழ் ஊடக அமையத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை கூறியுள்ளார். தற்போது கடந்த காலங்களைப் போலல்லாமல் அரசியல் தளம் மாற்றமடைந்துள்ளது. இது தமிழ் தரப்பினரின் அரசியல் களத்தில் தீர்க்கமான முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது. இதேவேளை நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வடக்கு கிழக்கில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்கள் அனைத்தையும் தமிழ் அரசியல் புலம் சார்ந்த கட்சிகள் கைப்பற்ற வேண்டியது அவசியமாகும். இந்நிலையில் தமிழ் அரசியல் பரப்பில் உள்ள கட்சிகள், கொள்கைகள், பாதைகள் வேறு வேறாக இருந்தாலும் தங்களின் நிலைப்பாடில் இருந்து கொண்டு ஒன்றிணைவது அவசியமாகும். இதில் உரிமை போராட்டத்தில் பங்கெடுத்த அனைத்து போராளி கட்சிகளும் அடங்குவதாக இருக்க வேண்டும் என்பதோடு அது தொடர்பில் கருத்தாளர்களை கட்சிகளின் தலைவர்களோடு முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெப்பமான காலநிலை குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. வடக்கு, வடமத்திய, வடமேல், மேல், தென் மாகாணங்களிலும் மொர்ராகலை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களிலும் வெப்பநிலை அதிகமாக இருக்கலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அதன்படி மேல் கூறிய பகுதிகளில் வெப்பம் மனித உடலால் உணரப்படும் எச்சரிக்கை நிலை வரை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் குறிப்பிடப்படுகிறது. தொடரும் வெப்பமான வானிலை குறித்து பொதுமக்கள் மிகுந்த அவதானத்தோடு செயற்பட வேண்டும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் நேற்று மாலை வெளியிட்ட அறிவிப்பில் மேற்படி விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த வெப்பமான வானிலை நாளை வரை நீடிக்கும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. அதன்படி வடக்கு, வடமத்திய, வடமேற்கு, மேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்களின் சில பகுதிகள், ரத்தினபுரி மாவட்டத்தின் சில இடங்களில் வெப்ப குறியீடு மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்தில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் போதுமான அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும், முடிந்தவரை நிழலான பகுதிகளில் இருக்க வேண்டும் என்றும் சிறு குழந்தை
குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்கள் மீது சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. போலி விசாவை பயன்படுத்தி கனடாவுக்கு தப்பிச் செல்ல முயன்ற யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தம்பதியர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டனர். குறித்த தம்பதியினர் விமான நிலைய குடிவரவு மற்றும் குடியல்பு திணைக்கள அதிகாரிகளால் நேற்று இரவு கைது செய்யப்பட்டனர். யாழ்ப்பாண பிரதேசத்தைச் சேர்ந்த 34 வயதுடைய மனைவியும் 40 வயதுடைய கணவனுமே இவ்வாறு கைது செய்யப்பட்டனர். சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் சந்தேக நபர்கள் இருவரும் ஜப்பானின் நரிட்டா நகரத்துக்கு செல்வதாக நேற்றைய தினம் இரவு 8:30 மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வந்துள்ளனர். இதன்போது சந்தேக நபர்கள் இருவரும் சோதனை நடவடிக்கைக்கு தங்களுடைய ஆவணங்களை விமான நிலைய அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். சந்தேக நபர்களின் ஆவணங்கள் குறித்து சந்தேகமுற்ற விமான நிலைய அதிகாரிகள் அதை குடிவரவு மற்றும் குடியல்பு திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். மேலும் தரகர் ஒருவரிடம் 80 லட்சம் ரூபாய் தருவதாக கூறி இந்த போலி கனடா விசாவை தயாரித்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். சித்திரை மாதம் அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்புக்கு முன் உள்ளூராட்சி தேர்தலை நடத்துவதற்காக அவசரமாக நேற்றைய தினம் சட்டமூலத்தை அரசாங்கம் கொண்டு வந்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் குற்றம் சுமத்தியுள்ளார். ஊடகங்களுக்கு நேற்று வழங்கிய செவ்வியிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். மக்கள் அரசாங்கத்தில் அதிருப்தி அடைய முன்பு உள்ளூராட்சி தேர்தலை நடத்த அரசாங்கம் அவசரமாக முயல்வதாக சாணக்கியன் தெரிவித்தார். வரவு செலவு திட்டம் நடைபெறும் காலத்தில் வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டி வருவதால் தம்மால் சரியான முறையில் பங்களிப்பு செய்ய முடியாத நிலை ஏற்படும் என நாடாளுமன்ற சிறப்புரிமை மீறப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்தார். பாப்பரசர் பிரான்சிஸ் சிக்கலான மருத்துவ நிலைக்கு சிகிச்சை பெற்று வருவதாகவும் மேலும் தேவையானவரை மருத்துவமனையில் இருப்பார் எனவும் வத்திக்கான் தெரிவித்துள்ளது. புனித திருத்தந்தை பிரான்சிஸ் சமீபத்தில் ரோமில் உள்ள ஜெமெல்லி மருத்துவமனையில் சிகிச்சைக்காகவும் மூச்சுக்குழாய் அழற்சி குறித்த கூடுதல் பரிசோதனைக்காகவும் அனுமதிக்கப்பட்டார். சோதனைகளில் சுவாச தொற்று இருப்பது தெரியவந்ததால் அவரின் உடல்நிலை தற்போது மிக மோசமாக இருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இத்துடன் சிலோன் தமிழ் எஃப்எம்மின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள www.ceylontamil.com என்கின்ற எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.